உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ஊடகங்களையே சந்திக்காத பிரதமரும் ஊடகங்களையே சந்தித்திராத முதல்வரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு சந்திப்பு நடத்தியிருக்காங்க. அதை பற்றியும் அவங்க ஊடக சந்திப்பு நடத்தலை அப்படிங்கிறது ஒரு புறம் விமர்சனத்தை சந்திச்சுட்டு வர நேரத்தில், இன்னொரு புறம் தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் எடப்பாடியோட கை ஓங்குது. SP வேலுமணி இந்த பக்கம் வந்துட்டாரு, ஆனால் CV சண்முகம் ராஜினாமாவை நோக்கி நகர்கிறாங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளோ குழப்படி மறுபடியும் நடக்குது இது உள்ள அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேசிடலாம். அதற்கு முன்னால் இன்னொரு விஷயம், அதாவது இதனால் வரைக்கும் தமிழக அரசு போராடி வென்றெடுத்த ஒரு உரிமையை காங்கிரஸ் சார்பாக வந்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வேறு விதமாக பேசுறது தாவேக்கா கூட்டணிகளுக்குள்ளேயே சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. டெல்லி போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி அதிமுக முடிச்சு டெல்லிக்கு போமா? அதிமுக முடிச்சதே டெல்லி தானே அப்படின்னு சொல்றாங்க. அதிமுககாரங்களே தான் சொல்றாங்க. ஆமா, அது இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில சில காட்சிகள்லாம் தென்பட்டது. சரி, ஓகே, 2 பேரும் இணைஞ்சு வர்றாங்க, 2 பேரும் சேர்ந்துருவாங்க போல் இருக்குன்னு சொல்லிட்டு தென்பட்ட சமயத்துல தான் அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். தென்பட்டுச்சா வடப்பட்டுச்சான்னு பார்க்கணும். இல்ல வடக்கன் பட்டுச்சா? இல்ல, வடக்கோட பார்வையால தென்பட்டதுன்னு சொல்லலாம், அப்படின்னா சொல்லலாம் இல்லையா? அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு. என்ன அப்படின்னா, CV சண்முகத்தை சமாதானமே படுத்த முடியல யாருனாலையும். அவ்வளோ கோபத்தில் இருக்காரு போல் இருக்கு. என்ன கோபம் தெரியல அவருக்கு. ஏன்னா என்ன தனியாக விட்டு போயிட்டீங்களே, தனிமரம் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரா, இல்லை உடனடியாக போய் சேர்ந்தா அவரோட ஸ்டேட்டஸை கொஞ்சம் இதாகிடுமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரான்னு தெரில. இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா, அவரும் அவரோட MLA பதவி ராஜினாமா பண்ணிட்டு, இப்போதான் ராஜ்யசபா ராஜினாமா பண்ணாரு, தேர்தல் நின்று ஜெயிச்சு. இது ராஜினாமாக்களின் காலம். ராஜினாமாக்களின் காலம். ஆமா, ஒவ்வொரு நாளும் டிவியில போடுறதுக்கு இது காவிய புதன், அதிரடி வெள்ளின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது ராஜினாமா வாரம். இந்த வாரம் ஃபுல்லா ராஜினாமா பண்றாங்க எல்லாரும். ராஜினாமா குதிரை நிக்காத போல் இருக்கு. நிக்காது. அது மாதிரிதான் இப்பதான் ஒரு ராஜ்யசபா MP ராஜினாமா பண்ணிட்டு MLA தேர்தல் ஜெயிச்சாரு. இப்ப இந்த பதவி ராஜினாமா பண்ணிட்டு நாளைக்கு ராஜினாமா பண்ண போறாரா, பண்ணிட்டு அவரும் தாவேக்கால சேர போறான்னு தெரியல. மேபி அதுவாதான் ஆப்ஷன் இருக்கும் அவருக்கு. நாளை தினம் அவரோட முடிவு என்பதை தெளிவா தெரிஞ்சிடும். இதுல நீங்க சொன்னீங்கல்ல, CV சண்முகம் ஏன் இந்த நிலைப்பாட்டு எடுத்தாரு, என்ன அவருக்கு கோபம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நம்ம அதுக்கான காரணம் இருக்கு. அது சொல்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்க்கணும். இப்படி சுத்தி ரவுண்டா போட்டு பிளாஷ்பேக் போற மாதிரி நம்ம அதை போய் பார்க்கணும். ஆமா, அதாவது விஜய் EPS புறக்கணிச்சுட்டு SP வேலுமணியை சந்திக்கிறார். விஜய் தனக்கு வணக்கம் வைத்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு திருப்பி பதில் வணக்கம் சட்டமன்றத்தில் வைக்கல. எடப்பாடி இதுல ரொம்ப அப்செட் ஆனாரு. எடப்பாடி விமர்சனத்தை முன் வச்சாருங்கிறத தாண்டி விஜய் CV சண்முகம் அணியினரை சந்திச்ச பிறகு அதிமுக சட்டமன்றத்தில் 2 துண்டுகளாக உடையுது. அதுல ஒரு துண்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க. 25 MLAக்கள் விஜய் ஆட்சி தொடரணும் அப்படின்னு ஆதரிச்சு வாக்களிக்கிறாங்க. சோஃபா போகுது. அதுக்கப்புறம் அது அரசியல் ரீதியாக விமர்சனமாகுது. கட்சிக்குள்ளேயே பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, செங்கோட்டையன் கடுமையாக அதிமுக விமர்சிச்சப்ப எடப்பாடி பழனிசாமி பதிலுக்கு செங்கோட்டையனை விமர்சிச்சாரு தேர்தல் பிரச்சாரத்துல. அப்போ சொன்னாரு, செங்கோட்டையா, நான் CM இருந்தப்ப பல ரகசியங்கள் எனக்கு தெரியும், அதையெல்லாம் எடுத்து வெளியில விட்டா ரோட்ல நடக்க முடியாது அப்படின்னு கடுமையா ஒருமையிலையும் பேசியிருந்தார். இன்னைக்கு செங்கோட்டையன் அமைச்சராயிட்டாரு. இந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு வந்த தயக்கமும் அந்த பயமுமே இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த புள்ளியில இருந்துதான் எடப்பாடியை விட்டு விலக ஆரம்பிச்சாங்க. அப்ப எல்லாருடைய ரகசியத்தையும் உளவு பார்த்து வச்சிருக்காரு. நாளைக்கு நாம பிரச்சனை பண்ணாலும் அது இப்படிதான் சொல்லுவாருங்கிற அந்த புள்ளி தான் இது எல்லாத்துக்குமான பிரச்சனையா இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த 2 அணிகள் பிரிஞ்சிடுச்சு. CV சண்முகத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, தொடக்கத்துல CV சண்முகம் அவர் தான் ஒரு முக்கிய புள்ளியா இருந்திருக்காரு. எதற்காக இருந்திருக்காருன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்துக்கு உள்ளாக்கணும். அவர் நிறைய தவறு பண்ணிட்டாரு. கடந்த காலத்துல நம்ம சொன்ன எதையுமே கேட்கல. எதையும் கேட்காதனாலதான் OPSல இருந்து செங்கோட்டையில இருந்து பலரும் கட்சியை விட்டு வெளியேறினாங்க. அது நமக்கு பலகீனம் ஆயிடுச்சு. நம்ம அப்பா காலத்துல இருந்து இருந்த கட்சி பலகீனமாகிறது நாங்க விரும்பல. எடப்பாடி பதில் சொல்லணும் அப்படிங்கிறது CV சண்முகத்தினுடைய ஒரு வாதம். அப்ப SP வேலுமணி என்ன சொல்றாரு கடந்த காலத்துலன்னா, ஏங்க அதெல்லாம் சரிதான், நமக்கு பவர் வேணும்ல, வெறுமனே அவர் எதிர்த்து நிக்கிறதுக்கு பதிலா நாம விஜய் கூட போய் நின்னா நமக்கு ஆட்சியில பங்கு கிடைக்கலாம் இல்லையா
அப்படின்னு அவர் சொன்னதை நம்பி தான் விஜய் பக்கம் போனாங்க. ஆனா விஜய் ஆதரவை வாங்கிட்டு அவங்கள நட்டாத்துல விட்டுட்டாரு. நீங்க எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த பிரச்சனை இவங்களுக்குள்ள ஓடிட்டு இருந்திருக்கு. நீங்க பெருசா நான் பெருசா, நான் சொன்னது சரியா நீங்க சொன்னது சரியான்னு சிவி சண்முகம் தெரியும். அடிப்படை ரொம்ப ஆக்ரோஷமான அரசியல்வாதி தான். அவர் வந்து இந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறப்ப எஸ்பி வேலுமணி சமாதானப்படுத்தி பார்த்திருக்காரு. இந்த குட்டையில இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நாம குழம்புன குட்டையில நம்ம மீன் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டு விஜய் பக்கமா போயிட்டாங்க. எதுக்கு இங்க போய்கிட்டு டைரக்டா நம்ம வந்து இது சொல்லுவாங்க இல்லையா, பூசாரி எதுக்கு கும்பிட்டு சாமியே பார்த்துட்டு போயிடலாங்கிற மாதிரி நேரடியாக அவங்க எங்க ஆட்சி இருக்கோ, அதிகாரம் இருக்கோ, பவர் இருக்கோ அதை நோக்கி நகர்ந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. நம்ம பிரிஞ்சுட்டு வந்தோம், நம்ம வந்து எடப்பாடி ஒரு பக்கம் நெருக்கிறாரு, நம்ம வந்து பதவி இழப்ப சந்திச்சோம்னா 10 வருஷத்துக்கு அரசியல் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறது? விஜய் பக்கம் போக முடியல, ரிசைன் பண்ணி போயிட்டாங்க. எடப்பாடி பக்கம் போறதுன்னா சிக்கல் இருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்த இடத்துல பல பேர் வேக்கண்ட் ஆன இடத்துல புதிய பொறுப்புகள் போட்டுட்டாரு. அவங்களை எடுத்துட்டு நம்ம போனா அது சிக்கலா இருக்கும். என்ன பண்றது? அப்ப பேச்சுவார்த்தை நடக்குது, திரும்பி நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில ஒரு கட்டத்துல ஒரு புள்ளியில 2 பேரும் ஒரு ஒற்றுமைக்கு வராங்க. அதாவது ஓகே ஒத்துக்கிறாங்க, வேற வழி இல்ல, நம்ம இனிமே ஒத்திசைந்து செயல்பட்டா மட்டும்தான் இருக்கிற எம்எல்ஏக்களையாச்சும் காப்பாத்திக்க முடியும். அது 2 தரப்புக்கும் பலகீனமாகிறதுக்கு பதிலா 2 தரப்பும் பலமாவதுக்கு இது ஒரு வாய்ப்பு. இல்ல காப்பாத்தி முடியும்னு சொல்லி நம்புறாங்களா? எனக்கு அப்படி தெரியல. லீமா ரோஸை வச்சு நம்புறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். சொன்னீங்க இல்லையா பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ணாங்க அப்படின்ட்டு. பேச்சுவார்த்தையில ஒரு சுமூகமான டீல் எட்டிட்டாங்க. சுமூகமா பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சு 2 அணிகளும் முன்னா சேர்ந்துட்டதா சொல்லிட்டு இன்னைக்கு அந்த போட்டோல ரிலீஸ் ஆச்சு. போட்டோல வந்து எடப்பாடி பழனிசாமி, வேலுமணிலாம் கிட்ட நின்று போட்டோலாம் போஸ்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 அணியும் எடுக்கிறப்ப போட்டோகிராஃபர் ஸ்மைல் ப்ளீஸ்னு சொல்ல விட்டாரு. யாரும் முதல்ல சிரிப்பு, ஆமா எல்லாரும் சோகத்துல நிக்கிறாங்க. லீமா ரோஸ் மட்டும் தான் சிரிக்கிறாங்க. ஆமா அப்படியே 2 அணிகளும் சேர்ந்து சபாநாயகரை பார்த்து என்னென்ன மாதிரி கோரிக்கைகள் வைக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தகுதி நீக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்புல ஒரு மனு கொடுத்தாங்க இல்லையா, அந்த மனுவை வாபஸ் வாங்குறது குறித்து ஒரு புதிய மனு இன்னைக்கு போடுறாங்க சபாநாயகத்துல. அவர் சபாநாயகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த புதிய மனு குறித்து நான் நாளைக்கு முடிவு அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டாரு போல. அவர் பாருங்க, ராஜினாமா பண்றாங்கன்னு வந்து அன்னைக்கே முடிவு அறிவிக்கிறாரு, அன்னைக்கே தொகுதி காலி ஆகுது. ஆனா எனக்கு எதிராக நீங்க வரீங்கனால அடுத்த நாள் இழுத்துட்டு போறாரு. ஏன்னா நான் இப்ப என்ன ஆலோசனை பண்ணோம்னா, சபாநாயகர் பொறுத்த வரைக்கும் எப்ப வேணாலும் முடிவெடுக்கலாம். அதற்காக நேற்று அதிமுகவிலிருந்து வர்றவங்களுக்கெல்லாம் உடனே ராஜினாமா ஏத்துக்கிறதும், அதிமுகல இருந்து பிரச்சனை வேணாம் நாங்க சமாதானமா போறோம்னு சொல்றவங்கள நான் நாளைக்கு யோசிச்சு சொல்றேன்னு சொல்றதும் எப்படி நம்ம எடுத்துக்கிறது? கரெக்ட். ஏன்னா அசம்பிளி நடக்கும் போது சபாநாயகரோட பங்கு, சபாநாயகர் வந்து தொடர்ந்து செய்திகள் அடிபட்டுருவார். அசம்பிளி இல்லாம சபாநாயகர் இவ்வளவு பிஸியா இருக்கிறது வந்து இப்பதான் தெரியும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து பிஸியா இருக்காங்க. சபாநாயகரும் பிஸி, ஆளுநரும் பிஸி. இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக எம்எல்ஏக்களுக்கு ஒரு விதமான பயம் என்பது இருக்கும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட அந்த மனு இருக்கு இல்லையா, தகுதி நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அதை ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்கா கொண்டு போனார் அப்படின்னா நம்மளோட பதவிக்கு ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு தான் இந்த இணைவு ஏற்பட்டிருக்கலாம். அதனாலதான் 2 அணிகளும் போயிட்டு ஒரு சேர கோரிக்கை வைக்கிறாங்க, அந்த மனுக்கள் திருப்பி வாங்கணும் அப்படின்ட்டு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 2 அணிகளும் பார்த்துட்டு வந்து பேட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அப்ப என்ன சொல்றாங்க எஸ்பி வேலுமணி, எங்களுக்குள்ள பிளவே கிடையாது, இந்த தோல்விகளை ஆராயணும்னு சொல்லிட்டு தான் வலியுறுத்தணுமே தவிர பிளவெல்லாம் எங்கள்கிட்ட இல்லைன்ற மாதிரி வேலுமணி சொல்றாரு இல்லையா. அதுவே வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா அதிமுகக்குள்ள பிளவு இருக்கு. ஏன்னா பிளவு இருக்க போய் தான் ஏற்கனவே வந்து டெய்லி ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க. முந்தா நாள் என்ன 3 பேர் பண்ணாங்க, நேற்றைக்கு ஒருத்தர் பண்ணாரு, இப்போ நாளைக்கு சிவி சண்முகமே பண்ண போறாருன்னு சொல்றாங்க. டெய்லி ஒரு எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை வந்து அதிமுகவில் குறைஞ்சிட்டே வருது. அப்போ இதெல்லாம் பிளவு இல்லாமல் என்னன்னு சொல்லுவார் வேலுமணி அப்போ? ஏன்னா இவ்வளோ பிளவு இருக்க போய் தான் கட்சிக்குள்ள வந்து ஒற்றுமை இல்லை அப்படின்றது தெளிவாக தெரியுது. இப்போ ஒரு பக்கம் வந்து என்னதான் 2 அணிகளும் ஒன்னா இணைஞ்சாலும் இதற்கப்புறம் எந்த எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் ஷூரா சொல்லவே முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ராஜினாமா பண்ணாங்க இல்லையா, அவங்க இடைத்தேர்தலில் டிவிகே டிக்கெட்டில் போட்டி போட்டு ஜெயிச்சு தாவைக்கால சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க மூலியமா தாவைக்கா கட்சி வந்து இவங்களுக்கும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். அதன் மூலிமா இன்னும் சில எம்எல்ஏக்கள் வந்து தாவைக்கால போய் சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால இந்த ஒரு அதிமுக என்பது இன்னும் நிலையா இருக்காது அப்படின்றதான் சொல்றாங்க. இப்போ இதுல சபாநாயகர் என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு பார்க்கணும். இவங்கள 2 பேரும் கொடுத்த அந்த வாபஸ் மனுவை அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா இன்னைக்கு கூட சொல்லிருக்கலாம். இப்ப வேற ஏதோ இதுல ட்விஸ்ட் வைக்க போறாரோ, ஏன்னா நாளைக்கு அதை நகர்த்தி இருக்காரு. இப்போ அவங்களுடைய வாபஸ் மனுவை ஏத்துக்கிறதுனால அதிமுகவுக்கு நல்லது, தாவேக்காவுக்கு என்ன நல்லது? ஏன்னா தாவேக்கா அதனுடைய முதல் குறிய அதிமுகவை காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான். தொடர்ந்து அவங்க வைத்த பிரச்சாரங்களா இருக்கலாம் அல்லது சட்டசபையில் நடந்துகிட்ட விஷயங்களா இருக்கலாம், எல்லாத்தையும் பார்த்தோம்னா எடப்பாடியை பலகீனப்படுத்தணும், அதிமுக பலகீனப்படுத்தணும், நாம நியோ ஏடிஎம்கேவா மாறி இருக்கணும். திமுகவுக்கு எதிர்ப்பு. ஏன்னா அவர் வைத்த பிரச்சாரங்களே முழக்கங்களே அதுதான்,
டிஎம்கே விசஸ் டிவிகே, ஒரு பக்கம் டிவிகே ஒரு பக்கம் டிஎம்கேன்னாரு. ஆமா. அது அன்னைக்கு யாராலையும் நம்பப்படலை. ஆனா களத்துல காலச்சூழல்ல அதை நோக்கி நகர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப சபாநாயகரோட ரோல் என்ன நாளைக்கு, ஏன் நாளைக்கு தள்ளி வச்சிருக்காரு, அப்ப நாளைக்கு இது ட்விஸ்ட் இருக்கா அல்லது அது அப்படியே ஏத்துக்க போறாராங்கிறத வச்சுதான் அதிமுகவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா இவர் சட்டத்துல ஏதாச்சும் இருக்கலாம், அதை வைத்து இவர் இன்னும் கொஞ்சம் கேம் விளையாடலாம் அல்லது தள்ளி போடலாம், இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமாம், இப்போ வந்து அதிமுகவோட ஸ்ட்ரென்த் வந்து 43 இருக்கு. இப்போ நாளைக்கு சண்முகம் ரிசைன் பண்ணார் அப்படின்னா 42 ஆயிடும் இல்லையா. இப்போ நம்ம முன்னாடியே சொன்னது போல டிவிகேவோட பெரிய ஃபோக்கஸே நம்ம மெஜாரிட்டி மார்க்கை கிராஸ் பண்ணிடணும். அது வரைக்கும் குதிரை பேரத்தை நிப்பாட்ட மாட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க. இது குதிரை பேரமாக எடுத்துக்கலாம், இல்லை அதிமுக வந்து அவங்களே வந்து ராஜினாமா பண்ணிட்டு வரதா எடுத்துக்கலாம். எப்படி வேணால் எடுத்துக்கினாலுமே விஜயோட அந்த அணுகுமுறை வந்து எல்லா தரப்பினரும் ஒரு அவங்களே ராஜினாமா பண்ணிட்டு வந்தா இவங்க ஏத்துக்கிறீங்க. அப்போ அது எதுல வருதுன்னு தான் பார்க்கணும் நம்ம. இதுல இப்ப எடப்பாடி பழனிசாமியோட ஹிஸ்டரி ரொம்ப முக்கியம். இதே மாதிரி கடந்த காலங்கள்ல ஓபிஎஸ் மறைச்சுக்கிட்டு வெளியில போனாரு, மீண்டும் வந்து எடப்பாடியோட இருந்தாரு. ஆனா அது ஜெல்லானுச்சான்னு பார்க்கணும். கடைசி வரைக்கும் ஜெல்லாகல. எடப்பாடி பழனிசாமி பல விதத்துல ஓபிஎஸ்க்கு உறுதுணையாக கட்சியில இல்ல. அதற்கப்புறம் ஓபிஎஸ் வெதும்பி தான் மறுபடியும் வெளியேறினாரு. சோ ஒரு முறை எடப்பாடியை பகச்சுக்கிட்டா அவரு அந்த ரவுண்டு போட்டுருவார், அதுல இருந்து மறுபடியும் வெளில வர முடியாது. சோ இது காலச்சூழல் வேற வழி இல்லாம இணைஞ்சிருந்தாலும் பிற்காலங்கள்ல எடப்பாடி அவங்கள தள்ளி வைக்க தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது நம்ம கடந்த கால வரலாறு வச்சு இவங்களே கூட ஒதுங்கி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ மனுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவரை அதிமுக சட்டமன்ற குழு தலைவரா அங்கீகரிக்கணும்னு சொல்லிட்டு மனுல கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. அதெல்லாம் நாளைக்கு சபாநாயகர் எடுப்பார்னு வச்சுக்கோங்களேன். என்னதான் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பயணிச்சாலும் முன்னாடியே பேசினது மாதிரி இடைத்தேர்தலில் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்களை சேர்ந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படிலாம் வாய்ப்புகள் வழங்கப்படுது, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பதவிகள்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்து ஏற்கனவே அதிமுக இருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணி தாவேக்க பக்கம் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து செங்கோட்டையன் தரப்பாகட்டும், லீமாராஸ் ஆகட்டும், ஆதவரஜன் ஆகட்டும், எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணி தான் இந்த மாதிரி பல எம்எல்ஏக்களை வந்து இந்த பக்கம் இழுக்கிறாங்க இல்லையா. அது வந்து எப்பவுமே நிற்க போறது கிடையாது. அதனால அதிமுகவோட ஸ்ட்ரென்த் வந்து படிப்படியாக குறையுமே தவிர நிலையானதா இருக்குமான்னு கேட்டா அதுல பெரிய சந்தேகம் தான் இருக்குதுல. ஆமா, இதுல இப்ப நம்ம அடுத்த கட்டம் பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு இது அதிமுக மேட்டர் இப்படி ஒரு சர்ச்சையில போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவா இருக்கிறது தாவேக்கா. அந்த தாவேக்காவினுடைய தலைவரும் தமிழக முதல்வருமான விஜய் டெல்லிக்கு பயணம் போயிருக்காரு. 2 நாள் பயணமா போயிருக்காரு. கடந்த முறை சிபிஐ அலுவலகத்துக்கு போயிட்டு வந்தவர் இந்த முறை பிரதமர் அலுவலகத்துக்கு போயிருக்காரு. அவரு சில விஷயங்களை பேசியிருக்காரு. ஆனா வெறும் 10 நிமிஷத்துல 4-5 கோரிக்கைகளோட 2 பக்க கடிதத்தை வச்சுக்கிட்டு ஒரு சந்திப்பு நடந்திருக்குன்னா இதுதான் முதல் முறையா அப்படி சந்திப்பு நடந்திருக்கு. ஒரு மாநில முதல்வர் டெல்லிக்கு வராரு, பிரதமரை பார்க்கிறாரு அப்படின்னா அவரு உடனடியாக செய்தியாளர் சந்திப்பார். அது எந்த மாநில முதல்வராக இருந்தாலும் இது வரைக்கும் சந்திச்சிருக்காங்க. முதல் முறையா டெல்லியில ஒரு மாநில முதல்வர் செய்தியாளர்களுக்கு எந்த விதமான ஒரு மெசேஜும் சொல்லாம வந்ததுன்னா இந்த சந்திப்பு தான் அப்படின்னு டெல்லி ஊடகங்களே இதை பத்தி சொல்றாங்க. என்ன எதுக்கு வந்தாரு, ஏன் பேசினாரு, என்ன விஷயம் எதுவுமே சொல்லல. அல்லது மரியாதை நிமித்தமான சந்திப்பா அதுவும் இல்ல. 2 பக்கத்துக்கு டிஐபிஆர் ஒரு விஷயங்களை வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க சொல்றது மேகதாது குறுக்கே அணை கட்டுறாங்க, அதை தடுத்து நிறுத்தணும். அப்புறம் மற்ற சில ஆனைமங்கலம் செப்பேடுக்கு நன்றி சொல்றது, அங்க இருந்து வாங்கிட்டு வந்தார் முன்னிலைப்படுத்தணும் அப்படித்தானே இருக்கு. ஜனவரியில அவங்க போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா தமிழக அரசோட புரோட்டோகால் அதுதான். அதையே நம்ம அவங்கள்ட்ட போய் ரெக்வஸ்டா கேட்கணும். இது நம்மளுடைய மொழி, நம்மளுடைய உரிமை இல்லையா. இதுவும் வந்து கடந்த காலத்துல சட்டமன்றத்தில் இருந்தப்போ கூட தமிழக அரசு எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம். அப்போ இவங்க அடிப்படையிலேயே இணங்கி போகிற ஒரு முடிவை தான் எடுக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு தமிழக முதல்வர் டெல்லிக்கு போகிறார். ஆனா காங்கிரஸ் அமைச்சரவை காங்கிரஸ் அமைச்சராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் இருக்கார் இல்லையா, தாவேக்கு அமைச்சரவையில் இருக்கிறார். அவர் ஒரு விஷயத்த சொல்றார். எப்ப சொல்றாரு, முதல்வர் டெல்லிக்கு போய் பிரதமரை சந்திக்கிறப்ப பிரதமருக்கு ஆதரவாக ஒரு கருத்து சொல்றாரு. அதாவது இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் முதல்வரே வேந்தரா இருக்கணுங்கிறத நாங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க மாற்றத்திற்கு உட்பட்டோம், நாங்க அதை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பத்த வைக்கிறார். இது யாருக்கு ஆதரவா இருக்குன்னா கவர்னர், அவர் தான் வந்து பல்கலைக்கழக வேந்தர். கவர்னர் யாரு, பிரதமரோட ஏஜென்ட், பவர் ஏஜென்ட். சோ அப்ப இது யாருடைய மொழியா இருக்கு, பாஜகவினுடைய மொழியா இருக்கு. அதை இவர் சொல்றாரு. இந்த சமயத்துல முதல்வர் பிரதமர் சந்திக்கிறார். அப்போ இது திட்டமிட்டு நடக்குதா அப்படிங்கறதையும் பார்க்கணும். இதுல நீங்க இணங்கி போறதுன்னு சொன்னீங்க இல்லையா, இணங்கி போறதுல வந்து பாஜகவுக்கு இணங்கி போறதுல காங்கிரஸும் சேர்ந்துட்டாங்களோ அப்படின்ற சந்தேகம் தான் எழுதிங்க. ஏன்னா இப்போ வடிவேலு விவேக் ஒரு படத்துல ஏன் சர்வன் நீ என்ன விட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு எதுக்கு வந்தாலும் தெரியாம பீட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. விஸ்வநாதன் வந்து தமிழ்நாட்டுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர்.
அவர் தான் வந்து இந்த கருத்தை பதிவு பண்றாரு. என்னன்னா பொதுவா ஆளுநர் தான் வந்து இங்க இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து சான்சலரா இருப்பார். அதை வந்து இருந்தார். இப்ப முந்தைய திமுக ஆட்சியில வந்து என்ன ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அப்ப யார் கவர்னரா இருந்தா RN ரவி. அவரு வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் போயிட்டு பாஜக சித்தாந்தங்களை வந்து அங்க திணிக்கிற விதமா பல சர்ச்சைக்குரிய கருத்துக்கள்லாம் பேசினார். அதாவது தமிழக கல்வி முறையே வந்து ரொம்ப சீர்கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பல கருத்துக்கள்லாம் சர்ச்சையா பதிவு பண்ணார். அப்பவே வந்து தமிழ்நாடு முழுக்கவே பெரிய ஒரு விமர்சனம் எழுந்தது. அப்ப எதற்காண்டி ஆளுநர் வந்து யூனிவர்சிட்டிஸோட சான்சலரா இருக்கணும், அதை மாத்தலான்னு சொல்லிட்டு தான் திமுக அரசு வந்து முடிவு எடுக்கிறாங்க. அசம்பிளியில வந்து இனிமேல் சீஃப் மினிஸ்டரே வந்து வேந்தரா இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்திற்கு திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து ஆதரவா சப்போர்ட் பண்றாங்க. அது வந்து தீர்மானம் நிறைவேறுது சட்டசபையில. காங்கிரஸ் அந்த தீர்மானத்திற்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிறாங்க. தீர்மானம் நிறைவேறுது. அப்ப அந்த தீர்மானத்தை வந்து சட்டமா முன்மொழியறதுக்காண்டி ஜனாதிபதிக்கு அனுப்புறாங்க. தாவேக அரசு வந்திருக்கு இல்லையா, அதுலதான் விஸ்வநாதன் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி முந்தைய திமுக ஆட்சியில கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாமே வந்து நாங்க பின்பற்றணும் அப்படின்ற கட்டாயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்றாரு. அதுல இதை குறிப்பிட்டு சொல்றாரு, யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து சீஃப் மினிஸ்டர் தான் சான்சலரா இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து நாங்க பின்பற்ற வேண்டிய கட்டாயம் கிடையாதுன்ற ஒரு கருத்தை பதிவு பண்றதுதான் பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. இது பாஜக லாங்குவேஜை எதற்காண்டி காங்கிரஸ் அமைச்சர் பயன்படுத்துறாருன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஏன்னா அது வந்து சாதாரண ஒரு உரிமை கிடையாது. இதுவரைக்கும் வந்து தமிழ்நாட்டோட கொள்கையே வந்து ஆளுநர் தேவையில்லைன்ற கொள்கை தான் இருந்தது. திமுகவோட கொள்கை அதுவாக இருந்தது. அதை நோக்கி தான் வந்து திமுக அரசு இருக்கும் போதே ஆளுநர் வர்சஸ் தமிழ்நாடுன்னு தான் அந்த பொலிட்டிக்கல் ஃபைட்டே போயிட்டு இருந்தது. ஆளுநருக்கு அகேன்ஸ்டா பல முக்கியமான தீர்ப்புகள் வந்து திமுக அரசு வாங்கியிருக்கு. இப்போ அவருக்கு அகேன்ஸ்டா கொண்டு வந்த ஒரு தீர்மானத்தை ஆளுநருக்கு ஆதரவா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சரே பேசினது என்பது இப்போ ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும். அதுதான் எந்த நேரத்துல பேசுறாரு, இது நேத்து பேசிருக்கலாம், நாளைக்கு பேசிருக்கலாம், பிரதமரை சந்திக்கும் பொழுது பேசுறாருன்னா திட்டமிடப்பட்ட ஒண்ணா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இன்னொன்னு, இன்னைக்கு கேரளாவில் முன்னாள் முதல்வர் பினராயி வீட்டுல அமலாக்கத்துறையினர் ரெய்டு பண்றாங்க. அந்த ரெய்டுக்கு கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய விஜய் எந்த கண்டனத்தையும் தெரிவிக்கல இது வரைக்கும். முதல்வராகவோ அல்லது கட்சியை சார்ந்த அமைச்சர்களோ யாருமே எதுவும் சொல்லல. ஆனா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்து கண்டனத்தை பதிவு பண்றாரு. அப்போ இது என்ன விதமான ஒரு பார்வை? ஏன்னா கேரளாவில் நடந்த காங்கிரஸினுடைய அமைச்சரவை விழாவிலையும் முதல்வர் பங்கேற்கல. சிஎம் பதவியேற்றார் இல்லையா, அதற்கும் பங்கேற்கல. அதற்கு என்ன காரணம் சொல்லப்பட்டுச்சுன்னா, முதல் முறையாக ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு போகணும்னா மரபுப்படி பிரதமர் தான் பார்க்கணும், இங்க பார்க்க கூடாது அப்படின்னாங்க. ஆனா இவர் பெரிய அளவுல பண்ணல. ஆனா அதற்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து சொல்லியிருந்தாரு. இப்ப ராகுல் காந்தியினுடைய ஆசை நிறைவேறிடுச்சுங்கிறாரு பினராயி விஜயன். ஏன்னா அவர் தான் சொல்லியிருந்தாரு, ஏன் பினராயி விஜயன் வீட்டுல மட்டும் ரைடு பண்ணல, ஏன் எதுவுமே பண்ணல, அப்ப நீங்க அவங்களோட அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்கீங்கன்னு கேட்டிருந்தாரு. இப்ப அவர் சொல்றாரு பினராயி விஜயன் இது வந்து ராகுல் காந்தியோட ஆசை நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறாரு. சக கூட்டணி கட்சிகள் யாருமே இந்த ரைடை கண்டிக்கல. அப்ப இதெல்லாமே வந்து என்ன விதமான அரசியலை இதை பாக்குறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி. எனக்கு நம்ம முன்னாடி ஒரு பேச்சு பேசப்பட்டது இல்லையா, காங்கிரஸ்க்கு அகைன்ஸ்டா வந்து ஒரு மூன்றாவது அணியை கட்டமைக்க வேண்டிய தேவை எழுந்திருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி பேசினாங்கல்ல, அதாவது வரக்கூடிய லோக்சபா தேர்தலில். அப்போ இந்த பினராயி விஜயனோட குரல் வச்சு பார்க்கும்போது ஸ்டாலின் வந்து ஏற்கனவே காங்கிரஸ் மீது கோபம் இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், அகிலேஷ் யாதவ், பீகார்ல தேஜஸ்வி யாதவ், இவங்கெல்லாம் ஏற்கனவே காங்கிரஸ் மேல செம்ம காண்டா இருக்காங்க இல்லையா. அவங்கெல்லாம் வச்சு பேசும்போது இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மூன்றாம் அணியை கட்டமைச்சு காங்கிரஸுக்கு மாற்ற பாஜகவை எதிர்க்கக்கூடிய அணி நாங்க தான்ற ஒரு ப்ரொஜெக்ஷனா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கூட்டி கணிச்சு பார்க்கும்போது தான் நீங்க பினராயி விஜயன் டைரக்டா வந்து ஆக்ரோஷமா பேசியிருக்காரு, ராகுல் காந்தி ஒரு கணம் நிறைவேறுக்கு அப்படின்ட்டு. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி அதுக்கு வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்றாங்க. நீங்க காங்கிரஸ் மேல யாரெல்லாம் காண்டா இருக்காங்கன்னு சில பட்டியல் போட்டீங்க. அதுல முக்கியமான பட்டியல் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சசி தரூர்ல இருந்து நீங்க பலரையும் சொல்லலாம், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பல காங்கிரஸ் தலைவர்களும் சொல்லலாம். வெளிப்படையா காங்கிரஸ் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாலும் அதற்கு நேர்மாறான ஸ்டாண்ட் எடுக்கிறவங்க தான் இவங்க எல்லாம். ஏதோ ஒரு வகையில காங்கிரஸ் விமர்சிச்சுட்டு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் முக்கியமானவங்க. இப்ப இந்த காங்கிரஸினுடைய நிலைப்பாடு, இப்ப விஜய் வந்து முதல்வர் வந்து அங்க போயிருக்காரு இல்லையா, அங்க போயிட்டு என்ன பண்றாரு, மேகதாது குறித்தெல்லாம் பிரதமரை சந்திக்கிறாரு. இப்ப இன்று இரவு வந்து அமித்ஷா சந்திக்கிறாரு, நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாரு, நாளைக்கு காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கிறாரு, ராகுல் காந்தி, சோனியா காந்தி. அப்ப காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட இந்த மேகதாது குறுக்கே அணை கட்டுறது சம்பந்தமா சட்டப்படி 2 மாநில அரசுகளுக்கான பிரச்சனையை பிரதமர் தீர்த்து வைப்பாரு, உச்சநீதிமன்றம் தீர்த்து வைக்கும், அது வேற. ஆனா ராஜதந்திர நடவடிக்கை, பொலிட்டிக்கல் மூவ், இதெல்லாம் வந்து
விஜய் பண்ணுவாரா? ஏன்னா அவங்களுடைய எம்எல்ஏ, அவங்களுடைய அமைச்சரவை தான் அங்க இருக்கு, காங்கிரஸினுடைய சிஎம் தான் இருக்காரு. அப்போ அவங்க ஒரு ப்ரெஷர் போட்டு இது இப்போ தள்ளி போடுங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கறத நோக்கியாச்சும் ஒரு கோரிக்கையா நாளைக்கு வைப்பாரா? இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு காங்கிரஸ், கர்நாடக காங்கிரஸ் இப்படி நிலைப்பாட்டு எடுக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? அதை இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் திசை திருப்பறதுக்காக தான் வேற விதமான விஷயங்கள் பேசுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகமா இருக்கு. ஆமா, கர்நாடகா காங்கிரஸ்ல இன்னும் அந்த புயல் ஓயல போல் இருக்கு. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகம் ஃபுல்லா போர் போயிட்டு இருக்குல்ல, அந்த போரே முடிவுக்கு வந்துட்டு இவங்க போர் முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒரு கிளாரிட்டியான்னு சொல்றதா, இப்போ ஒரு கான்ட்ரவர்சி சொல்றதான்னு தெரியல. அந்த அளவுக்கு கர்நாடகாவில் புதிய சிஎம் வர போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. சித்தராமையா நாளைய தினம் அவரோட பதவி ராஜினாமா பண்ண போறான்னு அங்கேயும் ராஜினாமா படம் தொடர்ந்து போட்டிருக்கு கர்நாடகாலையும். அந்த அளவுக்கு டிகே சிவகுமார் வர்சஸ் சித்தராமையா இந்த ஃபைட் வந்து கிட்டத்தட்ட பல வருஷமா காங்கிரஸ்ல கர்நாடகாவில் போயிட்டு இருக்கு. இப்போ அவங்களோட டீல் ஏற்றபடி ஃபர்ஸ்ட் 2.5 வருஷம் சித்தராமையாவும் அடுத்த 2.5 வருஷம் டிகே சிவகுமார் தான் பதவியில் இருந்திருக்கணும். ஆனால் சித்தராமையா பதவிக்கு வந்து 3 ஆண்டுகளுக்கு மேலே போயிருச்சு. அதனால தான் டிகே சிவகுமாரால் தாங்க முடியல. என்னோட இதை வந்து நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் பயங்கர மோதலாக போயிட்டு இருந்த சமயத்தில் தான் இப்போ சமீபத்தில் டெல்லியில பேச்சுவார்த்தை நடந்து 2 பேரை கூப்பிட்டு காங்கிரஸ் தலைவர்லாம் பேசியிருக்காங்க. ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு சித்தராமையாவை பார்த்து, நீங்க வந்து பலமுறை சிஎம் இருந்துட்டீங்க, இப்போ வந்து நீங்க தேசிய அரசியலுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு போல. தேசிய அரசியல்னா எப்படி, ராஜ்யசபா எம்பியா வந்துருங்க அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி சித்தராமையா பேசியிருக்காரு போல. அது சித்தராமையா வந்து உடனே ரெஸ்பாண்ட் பண்ணல. ஆனா இருந்தாலும் ராகுல் காந்தி இன்னொரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்காரு. சித்தராமையோட மகனுக்கு டெப்டி சிஎம் பதவி தரோம், டிகே சிவகுமார் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவர் கீழே வந்து டெப்டி சிஎம்மா உங்களோட பையன் செயல்படுவார்னு சொல்லிட்டு ஒரு அசூரன்ஸை ராகுல் காந்தி கொடுத்திருக்காரு. அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து தான் சரி ஓகே சித்தராமையா வந்து முடிவு பண்ணிட்டாரு, நாளைய தினம் சித்தராமையா அவரோட முதல்வர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு டிகே சிவகுமாருக்கு வழிவிட்டு தேசிய அரசியலுக்கு போக போறார் அப்படின்ற செய்தி தான் கர்நாடகம் முழுக்க பேச பொருளா மாறி இருக்கு. இப்ப என்ன எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு அப்படின்னா, விஜய் தரப்புல முதல்வர் தரப்புல என்ன சொல்றாங்க, அபிஷியலா எந்த மீட்டிங் இல்ல, ஏன்னா பிரதமரை சந்திக்கணும் அப்படின்னாங்க. பிரதமரை சந்திச்சிட்டாரு. ஆனா அதற்கு முன்னாடியே முன்னாள் முதல்வர்கள் எல்லாரும் சந்திச்சிட்டாரு, எடப்பாடியை தவிர மற்ற எல்லாரும் சந்திச்சாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப கரூர்ல இவர் ஆட்சி வரணும், இவரை பார்க்க வந்து 41 பேர் உயிரிழந்தாங்கல்ல, அந்த குடும்பத்தினரை எப்ப சந்திக்க போறாரு? சூலூர்ல இவருடைய ஆடியன்ஸ், இவருடைய எதிர்காலம்னு சொல்லக்கூடிய குழந்தைகள்ல ஒரு பெண் குழந்தை கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கு. அந்த தாயாரை எப்ப சந்திக்க போகிறார்? இந்த மாதிரியான பல கேள்விகள் இன்னைக்கு இருக்கு. அப்போ இது வந்து வெறுமனே கோட்டை அரசியலாவே போதா? காலையில வராரு, சாயந்தரம் போறாரு, சிஎம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா வேலை பார்க்கிறாருங்கிறத தாண்டி மக்கள் மத்தியில இப்பவும் ஏன் வர மாட்டேங்கிறாரு, இப்பவும் ஏன் ஊடகங்களை பேச மாட்டேங்கிறாரு? இப்போ ஒரு ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்றாரு இல்லையா, ஒரு கட்சியோட ரெப்ரசென்ட் கிடையாது, அவர் ஒரு ஸ்டேட்டுக்கு அவர் தான் முதன்மையான முகமா இருக்காரு. அப்ப அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கறத ஏன் இன்னும் வெளிப்படையா பேச மாட்டேங்கிறாருங்கிறது ஒரு விமர்சனம். இப்போ அந்த பல்கலைக்கழக வேந்தர் விவகாரத்திலேயே நேரடியாக விசிக இதை கண்டிச்சிருக்கு இந்த விவகாரத்தை. அது மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்து ஆட்களை அழைச்சிட்டு வந்து ராஜினாமா பண்ணி தாவேக்கால சேர்த்துக்கிறது தாவேக்காவுக்கு நற்பெயரை ஈட்டி தராது அப்படின்னு விசிக தலைவர் திருமாவளவன் கடுமையா இதை வந்து விமர்சிக்கிறார். அது மாதிரி பல விமர்சனங்களுக்கும் உள்ளாயிட்டு வருது. இதுல முதல்வர் விஜய் என்ன சொன்னார் தேர்தல் பிரச்சாரத்துல, மீனவர்களுக்கு கடிதம் எழுதிட்டு இருக்க மாட்டானா அப்படின்னு சொன்னார். ஆமா, இன்னைக்கு கடிதம் எழுதுறாரு. கடிதம் எழுத மட்டும் இல்லாம பிரதமர்கிட்ட அதே கோரிக்கையும் வைக்கிறாரு, அவங்க பாதிப்புல இருக்காங்க, அவங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. தேர்தலில் நான் வெற்றி பெற்று வந்த அடுத்த நிமிடமே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே பேருந்துல இலவசமா பயணிக்கலான்னாரு, மின்சார கட்டணம் பாதினாரு. அப்போ இது எல்லாமே ஏன் என்ன நடக்கல? தேர்தல் முடிஞ்ச அந்த மறு நிமிடமே ஃப்ரீன்னு இன்னைய வரைக்கும் பெண்களுக்கான இலவச பேருந்து எல்லா பேருந்துலையும் பெண்கள் ஏறி இறங்கலாம் ஃப்ரீன்னு சொன்னார். அதனுடைய நிலைப்பாடு ஏன்னா எல்லாருமே வந்து இவங்க புதுசா ஆட்சிக்கு வராங்க, டைம் கொடுக்குங்கிறாங்க, அது ஓகே, அது கூட நம்ம ஏத்துக்கலாம். ஆனா இதற்காக நீங்க சொன்னதை வந்து விமர்சிக்காம இருக்க முடியாதுல்ல. வந்த அடுத்த நிமிடமே ஃப்ரீன்னு சொன்னார் அவர். அப்ப அந்த அடுத்த நிமிடம் இன்னும் வரலையா விஜய்க்கு அப்படிங்கிற கேள்விகள் இன்னமும் மக்கள் மத்தியில இருக்கு. அழகு இதுல ஒரு விஷயம் நம்ம விட்டுட்டோம். இந்த சிவி சண்முகம் ராஜினாமா பண்றது உறுதியானால் எங்க போவார் அவரு? தாவேக்காவா அல்லது திமுகவா? மேக்சிமம் அதை நோக்கி நிர்வாகிகள் நகரத்தை விட மாட்டாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு வச்சுங்களேன். ஆனா திமுகவை நோக்கி போவாருங்கிற மாதிரி சிலர் சொல்றாங்க. ஆனா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இவரே திமுக கூட்டணி போனது தப்புன்னு சொல்லிட்டு தான் வெளில வந்தார். மறுபடியும் போவாரா அப்படின்னா அரசியல் எல்லாமே நடக்குது, இது நடக்காதாங்கிற இன்னொரு கேள்வி இருக்கு. நடக்காதுதான் சொல்றாங்க. அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் தாவேக்காவா தான் இருக்கும். தாவேக்கா போனா அவருடைய இத்தனை ஆண்டு காலம் அந்த ஹைராரிக்கு என்ன ஆகுது? அப்பா காலத்துல இருந்து இருக்காரு, இவர் இருக்காரு, அவருக்குன்னு ஒரு தனித்த அடையாளம்ங்கிறது அதிமுக தான்.
ஸோ அதை எப்படி செங்கோட்டையன் மாதிரி போயிட்டு அங்க அமைச்சராகிறதுக்கு போறாரா நீங்க அல்லது கரெக்டா சொல்லிட்டீங்க. செங்கோட்டையன் இருக்கார்ல, அதோடவா செங்கோட்டையன் வச்சு ஒரு இது பண்ணிக்க வேண்டியதுதான். அதனால அதை நாளைக்கு நடக்கிறத பார்க்கலாம். இப்போ வினோத செய்தி அதை தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம என்னன்னா, இப்போ இந்தியா முழுக்கவே வந்து வெயில் வாட்டி வதைக்குது இல்லையா? சில இடங்கள்லாம் வந்து 100, 110 போயிருது. அதுவும் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து 110 தாண்டி போகிற அளவுக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு போல் இருக்கு. அந்த அளவுக்கு ஹீட் வேவ் என்பது எல்லா தர மக்களையும் வந்து ஆட்டி வைக்குதுன்னு தான் சொல்லணும். யாராலையும் பெருசா வெளியே வர முடியல, வெளியே வந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு உள்ள இருக்க முடியல, அந்த அளவுக்குலாம் ரொம்ப ஹீட்டா இருக்கு இல்லையா? இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த சூழ்நிலைகள்ல வந்து தடையற்ற மின்சாரம் வழங்க வேண்டிய தேவை இருந்திருக்கு எல்லா அரசாங்கங்களுக்கும். இப்போ தமிழ்நாட்டிலே வந்து தொடர்ந்து மின்வெட்டு என்பது பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குல்ல. அதே மாதிரி மின்வெட்டு வந்து எலெக்ஷனுக்குலாம் அப்புறம் தான் வருது, அது ஒன்றும் புரியல. ஆமா, அதே மாதிரி நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் வந்து பல மாநிலங்களில் வந்து மின்வெட்டுலாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கு போல. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸே ரொம்ப சூடாகும்ல இந்த வெயில்ல இல்லை, அது ஆக்சுவலாக டிரான்ஸ்ஃபார்மர்ஸே ரொம்ப அதிகமாக இந்த மின் தேவையை ஜென்ரேட் பண்ணுறதுங்காட்டி அதுவும் ரொம்ப சூடாயிரும். அந்த சூட்டை குளிர் வைக்கணும்ல, அதுக்கு பீகார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் அந்த மின் நிலையங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அங்க வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துல வந்து ஒரு டேபிள் ஃபேன் வச்சிருக்காங்க போல. டேபிள் ஃபேன் காத்தடிக்குதுன்னா அது வந்து கூல் ஆகும்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க போல. அதை குளிர் வைக்கிறதுக்கு டேபிள் ஃபேன் வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காருல்ல, குப்பைகள் அகற்றி 1100 அடியில போட்டோம்னா ஆமா பிளான் சரி பண்ணிடுவோம். அது மாதிரி நிறைய செல்லூர் ராஜிகள் வெவ்வேறு காலகட்டத்தில் இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மின் நிலையத்துக்குள்ளேயும் வந்து அந்த அளவுக்கு ஹீட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்கு, அந்த இன்ஜின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது மூலியமா தான் மின்சாரத்தை உருவாக்க முடியும். அப்போ அதுவே வந்து அவ்வளோ சூடாகுது அப்படின்னா அந்த சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு கருவியா டேபிள் ஃபேனை பீகார் அரசாங்கம் கண்டுபிடிச்சிருக்கு. இதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா கரண்ட் கிட்ட போவோம், வேர்க்குது ஏசி போடு ஃபேன் போடுன்னு சொல்லிட்டு போவோம். அந்த கரண்ட்டுக்கே ஒரு பிரச்சனைனா டேபிள் ஃபேன் தான் பண்ணுது. பேசுவாழகு இதே மாதிரி பல செய்திகளோட நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் பத்தி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.